நம்மில் பலர் இப்போதுள்ள காலத்தில் நமது வசதிக்காக பெயர்களை சுருக்கி வைக்கும் நடைமுறைகளை கையாளுகிறோம். எடுத்துக்காட்டாக, ராமசாமி என்றால் ராமா என்றும், குணலட்சுமி என்றால் குணா எனவும் பேசுவதற்கு வசதியாக சுருக்கிக் கொள்கிறோம். ஆனால் நியூசிலாந்தைச் சேர்ந்த லாரன்ஸ் வாட்கின்ஸ் என்பவர் தனது பெயரில் 2310 வார்த்தைகளை சேர்த்து கின்னஸ் உலக சாதனை புத்தகத்தில் இடம் பிடித்துள்ளார். பொதுவாக பல நாடுகளில் ஒருவரின் பெயரை குறிப்பிட தந்தை மற்றும் குழந்தையின் பெயர் இணைந்திருக்கும். இதுவே அரபு நாடுகளில் தந்தை, குடும்பம் போன்றவற்றை சொல்லும் வகையில் பெயர் அமைக்கப்படுகிறது. ஆனால் 1990ஆம் ஆண்டில் பிறந்த லாரன்ஸ் சட்ட ரீதியாகவே தனது பெயரில் 2310 வார்த்தைகளை சேர்த்துவிட்டார். இது குறித்து அவர் கூறுகையில், பலருக்கும் சாதனைகள் மீது ஆர்வம் இருக்கும். நானும் என் பெயரில் சாதனை செய்ய முடிவு செய்தேன். குடியரசு நீதிமன்றம் முதலில் என் மனுவை ஏற்றுக்கொண்டது. ஆனால் பதிவு அலுவலகம் மறுத்ததால் உயர் நீதிமன்றம் வரை சென்று வெற்றி பெற்றேன். நான் வேலை பார்த்த நூலகத்தில் இருந்து புத்தகங்கள் வாயிலாக பெயர்களை தேர்ந்தெடுத்தேன். சக நண்பர்கள் பரிந்துரைத்த பெயர்களையும் சேர்த்தேன் என்று அவர் கூறியிருக்கிறார். இவரது புதிய பெயரை அரசு அடையாள ஆவணங்களில் பதிவு செய்யும் சிரமம் ஏற்பட்டுள்ளதை அடுத்து பெயர் பதிவு தொடர்பாக நியூசிலாந்தில் 2 சட்டங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன.